அழைத்தமுக்கு நன்றி. ஒரு மகாராஜா கூப்பிட்றப்போ ஒரு துறை வராமல் இருக்க முடியுமா? அசோக மகாராஜா கூப்பிட்டாரு, இளங்கோவன் துறை எழுதிவிட்டேன், அவ்வளோதான். வேற ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று இல்லை. நான் திருச்சிக்காரன் என்று ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு காவிரியில் குளிச்சுட்டு 6 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி இங்கே பிஷப்பில் வந்து அட்டன் பண்ணிட்டு மறுபடியும், ஏன்னா அந்த ட்ரெயின்னா சாதாரண ட்ரெயின் இல்லை, அந்த மாதிரி ட்ரெயின் இங்கே பார்க்க முடியாது. அந்த காலத்திலே வந்தே பாரத் மாதிரி இது வந்தே திருச்சி தான். ஏன்னா நான் 32 கிலோமீட்டரில் 14 ஸ்டேஷன் இருக்கும். இது அத்தனையும் இன்னும் போகணும். ஏன்னா இது வெண்டர், பால்காரங்க, காய்கறி எல்லாம் வரணும். அதனால் அந்த ட்ரெயின் 6 மணிக்கு ஏறி 9:30 இங்கே வந்து படிச்சுட்டு பிஷப்பில் பியூசி, பிஎஸ்சி நேஷனல் காலேஜ். ஓகே, நேஷனல் காலேஜில் அந்த 73லேருந்து 76 கிளை ஹாஸ்டல் இன்சிடென்ட்லேருந்து எல்லா தகராறுக்கு நான் தான் தலைமை பொறுப்பு எல்லாமே. அதே நேரத்தில் பிஎஸ்சியில் ஃபஸ்ட் கிளாஸும் வாங்கினேன், பியூசிலையும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினேன். ஸோ அதான் 73 என்னோட பேருந்து. அது மகிழ்ச்சி பேருந்து. இப்போ இது ப்ளஷர். நம்மளுடைய பேருந்தில் கூட பணிபெய்ந்த ஒரு பயணி தான் நிர்மலா சீதாராமன். ஃபுல் ஸ்டாப். அதோட அப்புறம் பேசுவோம். நீங்கள் ஸோ இது மாதிரிலாம் அந்த காலத்தில் 73 இங்கே திருச்சி. அதற்கு முன்பு நான் இருந்ததெல்லாம் ராமேஸ்வரம். பிறந்தது குளித்தலை பக்கத்தில் மருதூர்களில் ராஜேந்திரன் ஒரு சின்ன கிராமம். ராஜேந்திரன் கணித மேதை ராமானுஜருடைய மனைவியோட ஊர். அவ்வளோ பெரிய கணித மேதையே கனெக்ட் பண்ண ஊர் ராஜேந்திரம். அங்கே பிறந்தாங்க ராஜேந்திரன். அதான் வழக்கில் ஸ்ரீரங்கத்துலேருந்து நம்ம அசோக் வந்து ஃப்ரெண்டு. நாங்களாம் டவுசர் போட்டுற காலத்துலேருந்து ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இப்போ 60 வருஷம் கழிச்சு பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 55-60 வருஷம் கழிச்சு தான் பார்க்குறேன். இதனால் நடுவில் ஒரு சில தொடர்பு கொண்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் சம்பந்தி ஆகியிருக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் என் பையன் அமெரிக்காவில். ஸோ அது மாதிரி 1954 பார்ன். 1957 ராமநாதபுரம் போயிட்டோம். இட் இஸ் ஏ பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஃபாதர். ரயில்வேல இருந்தார். அப்போ தான் ரயில்வேல ஒரே அதிகாரி அந்த காலத்தில். அதனால் அங்கே ராமேஸ்வரம் போனதுனால கலாமுடைய ஃபேமிலி எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் கலாமை மட்டும் பார்க்க முடியாது. நானும் இதே மாதிரி இலக்கிய மன்ற செக்ரட்டரியாக தான் இருந்தேன். ஹைஸ்கூலில் எல்லாத்துக்கும் இலக்கிய மன்ற செக்ரட்டரி. அங்கே இருக்க ஹைஸ்கூலில் ஒரு சின்ன நல்ல வழக்கம் ஒருத்தர் வச்சுருந்தார். எவ்ரி ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் கால் ஆஃப் பண்ணிடுவோம். கிளாஸ்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க பாரு. பேஷன் இது மேபி பாட்டு பாடுறாங்க, கவிதை பாடுறாங்க, விடுகதை பாடுறாங்க, கதை சொல்கிறவங்க, டான்ஸு, ட்ராமா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கிராமத்து ஸ்கூலில் மண்ணில் தான் உட்காருவேன். எது கடற்கரை மண்ணில் தான் உட்காருவேன், பெஞ்செல்லாம் கிடையாது. அதனால அதிலேயே இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒருத்தருக்கு இந்த எல்லாம் பண்ணினாரு. இப்போ நான் இலக்கியம் என்ற செக்ரட்டரியாக இருப்பேன். அப்போ யார் இது பேர் கொடுப்பாங்க. சில பேர் வெக்கப்பட்டு கடைசியில் பேச மாட்டாங்க. பாட்டு பாடுறேன்னு சொல்லுவாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. விடுகதை சொல்கிறேன்னு எழுதி கொடுப்பாங்க, வர மாட்டாங்க. ஏன்னா பயம் வந்துடும். கடைசி நேரத்தில் இந்த பேசுறது இருக்கே, இந்த பேச்சுக்களை வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அப்போ பயம்தான் வரும் முதல்ல. அதனால அந்த யார் வரலையோ அவங்க இதெல்லாம் நான் போய் ஃபில்லப் பண்ணிடுவேன். இப்போ விடுகதை வரலன்னா நான் ரெடியாக வச்சுருப்பேன், கவிதை வரலன்னா கவிதை வச்சுருப்பேன். இது மாதிரி தான் அந்த டேலண்ட் வளர்ந்தது. பின்னாடி நான் காலேஜில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கப்ப எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ப்ரொஃபஸர் வழக்கில் நான் போய் பாடம் எடுத்துருவேன். சுற்றி வந்துகிட்டே இருப்பேன். இந்த இதில் ப்ரொஃபஸர் வரலன்னா அந்த பாடத்தை கன்டினியூ பண்ணுற அளவுக்கு இதுதான் நம்ம சின்ன வயசுல ஏன் ஸ்கூல்லேருந்து கொண்டாடுறதுங்கிறது காரணம் தான். அங்கேருந்து நம்மளுடைய இது கலாம் அவரோட அடிக்கடி சொல்லுவார், அந்த ஒருத்தர் வாழ்க்கையை மாற்றுறதுனா பேரண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹைஸ்கூல் டீச்சர் தான் பாரு. ஹைஸ்கூலும் ப்ரிலிமினரி ஸ்கூல் டீச்சரை மாற்றுறதான் இருக்கும். இன்னமும் உங்களுக்கு ஒரு ஹைஸ்கூல் டீச்சர் நான் இருப்பார். அப்படி தான் ஒரு ஹைஸ்கூல் டீச்சர் என்னை ஒன்று கேட்டார். பூமியை ஓகே, ஐ வில் கம் அண்ட் செட் அப், நோ ப்ராப்ளம். ரைட், ஓகே. ஸோ பூமி உருண்டை என்பதை நிரூபின்னு கேட்டார். எப்படி பூமி நிரூபிக்கணும்? அந்த காலத்து 1964 சொல்கிறேன். நான் 10 வயசோ 11 வயசோ தான் 64. பூமி உருண்டை என்று நிரூபிங்கள்னாரு. அதுக்கு அப்போ ஸ்டாண்டர்டு ஆன்சர் தான் இருக்குது. கடற்கரைக்கு போகணும், கடல்லேருந்து பார்க்கணும், ஒரு கப்பல் வரும், ஒரு முளை புகை வரும், சிமினி வரும், சிமினிலேருந்து அந்த சிமினி இருக்கிற கப்பலின் மேற்பரப்பு தெரியும், பிறகு கீழ்பரப்பு தெரியும், எல்லாமே கப்பலே தெரியும். ஸோ இப்படி ரவுண்டாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இது. ஓகே, நீ கூட இங்கே பார்க்குறது தான். ரைட். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆன்சர். நான் கூலாக சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நீங்கள் ராக்கெட்டில் போய் மேலே பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டில் போய் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா
பூமி உருண்டையாக இருக்கிறது தெரியும் அப்படின்னு. ஸோ இதை சொன்ன உடனே அவர் சொன்னார், உடனே சொன்னார் வாத்தியார், நீ ஒரு நாளைக்கு ராக்கெட் விடுவ அப்படின்னு. 1965 அவர் சொன்னது. 1979 டாக்டர் கலாம் கீழே கலாம்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்ட நாங்கள் ராக்கெட் விட்டு அது ஃபெயிலியர் ஆனது ஒரு 79 தெரியும். ஓகே, அந்த மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அவர் வாழ்த்துனது நான் ராக்கெட் விடுற அளவுக்கு கடைசியில் வந்துருச்சு. தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் ஸோ ராமேஸ்வரம் அந்த ஹைஸ்கூல் வரைக்கும் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிறகுதான் பியூசி பிஎஸ்சி. தென் அதுலேருந்தே எனக்கு வந்து அது காரணம் எனக்கு சொன்ன, ஏன் ராக்கெட்டில் போனால் பூமி உருண்டையாக தெரியும்னு 1965 ராக்கெட்டை பற்றி தெரியாதப்பே நம்மளுடைய முதல் ஃபர்ஸ்ட் சவுண்டு ராக்கெட் 1963 தான் ஏவுனாங்க. அந்த அப்போவே எனக்கு அந்த நாலேஜ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நாள் ஒரு படம் பார்த்துருந்தேன், ஒரு எம்ஜிஆர் படம், கலையரசிங்கிற படம். அந்த கலையரசி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொன்ன எல்லா இதுவும் ஏரோஸ்பேஸ் ஆக்டிவிட்டியில் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏலியன் வர்றது, அஸ்ட்ராய்ட் டேக்கிங், குளோனிங், ஸ்பேஸ் ஃபுட், ஸ்பேஸ் கிராவிட்டி ஷூ, என்னென்ன ஏரோஸ்பேஸ் டேர்ம்ஸ் எல்லாம் அந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏற்கனவே 37 தடவை அந்த படத்தை பார்த்தேன், திருப்பி பார்த்து அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் என்னன்னு ஒரு பெரிய ஒரு 15 பக்கத்துக்கு லெட்டரை எழுதினேன். இதை இது பண்ணணும். அது காரணம் வந்து இதை எழுதின கதாசிரியர் தான் காரணம். அவர் ஏஎஸ் காசினியம்னு ஆக்ஸ்போர்டில் படித்தவர். ஸோ 1959 முன்னாடியே இந்த படம் எடுக்கப்பட்டது. நாடோடி மன்னன் இருக்கிறதுனால இந்த படம் டிலே ஆகிட்டு இருந்தது. அந்த 1959 இந்த சீன்லாம் எடுத்தாங்க. அப்படின்னா இப்போ எங்கேருந்து நாலேஜ் வந்திருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் இந்தியா. இந்த ஆலன், ஈடி, என்கவுண்டர், இந்த ஸ்பீல்பர்க்னு சொல்றீங்க இல்லையா, இந்த ஸ்பீல்பர்க் டைரக்டருக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் யோசிச்சு எடுத்தாரு. அவர் சத்யஜித் ரே. அவர் தான் இதனுடைய ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறம் இவர் கதையை சத்யஜித் ரே கதை எடுத்துருந்தாதான் கேஸ் கூட நடந்தது பின்னாடி. ஸோ அது மாதிரி நம்மளுடைய விஞ்ஞான அறிவு கொடுத்தது. ஸோ அதனால தான் ஐ ஹேவ் 2 ரோல் மாடல், ஒன் இஸ் கலாம், அனதர் இஸ் டாக்டர் எம்ஜிஆர். ஸோ next line. So the ladies, I will come this way. Right, okay, no problem. It's okay, right? எடுத்துக்கலாமா கையில்? You have to see the screen also. You will try it out. So, next slide, please. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு 8302 என்ன தெரியும் உங்களுக்கு, உலக மகளிர் தினம். அதுக்காக இது பண்ணது, எழுதப்பட்ட கவிதை. அதுக்காக இது பண்ணது. நவ் உமன் இன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் லைன். ஏன் இது மூவ் ஆக மாட்டேங்குதா? டிஸ்பிளே மோட்ல, டிஸ்பிளே மோட் போங்க. Yeah, right. Next slide. So this is space shuttle. So now the move. This is a correct time we have to enter in space. First man in space, first satellite in space is Sputnik. அதுவும் ரஷ்யா 1957. First man in space, அதுவும் ரஷ்யா, யூரி ககாரின். First woman in space 1963, அதுவும் ரஷ்யா. 1963 is an important age. The 1963 தான் நம்மளும் ஒரு சவுண்டிங் ராக்கெட் தும்பாங்கிறதுல இருந்து அது அமெரிக்காவில் கொடுக்கப்பட்ட நிக்கி அப்பாச்சி என்கிற ராக்கெட்டை முதல்ல நம்ம டேர்ல்ஸ் நம்ம சவுண்டிங் ராக்கெட் நம்ம ஏறும். ஃபர்ஸ்ட் நீ சொல்ல இப்போ வந்து கலாம் வந்து 2 வாரம் தான் ஆகுது. அவர் நாசாவில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடியே இந்த நிக்கி அப்பாச்சி டாக்டர் விக்ரம் சாராபாய் தான் இதுக்கு மூல காரணமே, ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ். அப்போ 1963 தான் அந்த கலையரசி படமும் வருது. இவங்களுக்குலாம் தெரியாத கூட இந்த விஷயம்லாம் அதில் தெரிஞ்சிச்சு. இது ஏப்ரல் மாதம், இவங்க நவம்பர் மாதம் விட்டாங்க. ஏப்ரல் மாதத்துலேயே இந்த இதெல்லாம் வந்துருச்சு. ஒரு பெண் வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை இயக்கிறது, அந்த மாதிரியான அட்வான்ஸு சிஸ்டம்லாம் அதில் வந்துருச்சு, பார்த்தோம் அதுலேயே. கரெக்டாக அந்த நெக்ஸ்ட். ஸோ நவ் ஸ்பேஸ்ங்கிறது இட் இஸ் அ உமன் லெகசி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாசா அல்லது சைனா. இப்போ ரஷ்யா தான் முதல்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் அமெரிக்காவில் செனட்டில் ஒரு கொஸ்டின், ஏன் ரஷ்யா பண்ணுறப்ப நம்ம பண்ண முடியாதா, எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ தான் அது என்ன நம்மகிட்ட குறைன்னு கண்டுபிடிச்சாங்க அமெரிக்கா. ஃபைனான்சியல் சிஸ்டமா, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமா, ஹெல்த் சிஸ்டமா, கடைசியில் எந்த சிஸ்டம் மோசம்னா எஜுகேஷன் சிஸ்டம்னாங்க. எஜுகேஷன் இஸ் சிஸ்டம் எனிபடி கேன் பிளே. யாருமே சொல்லிடலாம், டக்குன்னு நீ எங்கே படிச்சேன்னு கேட்டலாம், டகார்னு. நீ எந்த ஊரில் பிறந்தேன்னு கூட கேட்க மாட்டாங்க, டக்குன்னு எங்கே படிச்ச எடுத்துருவாங்க. ஏன்னா படிப்பு மேலே பழியை போட்டுடலாம் ஈஸியாக. 25% இல்லையா, ரொம்ப ஈஸியாக பழி சொல்கிறது. இப்போ வேற எதுவும் யாரும் கோச்சுக்க மாட்டாங்களா, டீச்சர் தானே இப்போ இருக்கிறதுல லீஸ்ட்டு இல்லையா. அதனால வந்து
த ரெஸ்பெக்ட் இண்டெக்ஸ் ஃபார் டீச்சர் இஸ் லோயஸ்ட் இன் இந்தியா. நம்ம ரெஸ்பெக்ட் என்ற ஒரு திரைப்பட நடிகருக்கோ ஒரு கிரிக்கெட் வீரருக்கோ அவங்களுக்குள்ள இது இல்லை. ரைட், அது மாதிரி டீச்சர்ஸ் மேலே பழைய போட்டாங்க. தென் தே ஃபைண்ட் அவுட். ஸோ வி வில் கோ. ஸோ 1969 we will go to மூன் அப்படின்னு முதல்ல மூன்ல இறங்குறது அமெரிக்காவில் சாதிச்சாங்க. அதுலேருந்து அமெரிக்கா வாஸ் லீடிங். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் கொஞ்சம் ஃபாஸ்டாக போகும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ பட் நெக்ஸ்ட் ரைட், இதுதான் கோ பேக் ரைட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1961 இது வரைக்கும் 720 பேர் ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. ஸ்பேஸ்க்கு போகிறதுனா என்ன? வாட் இஸ் கோயிங் டு ஸ்பேஸ், வாட் இஸ் ஆர்பிட்டிங் இன் த ஸ்பேஸ், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ரொம்ப பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸ்பேஸ் போகிறதுனா 80 கிலோமீட்டர் நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா எப்படியோ ஒரு பெரிய படிக்கட்டு கட்டி கூட 80 கிலோமீட்டர் போகலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விர்ச்சுவலாக அதை போகலான்ட்டா நீங்கள் ஸ்பேஸ் போயிட்டீங்கன்னா அர்த்தம். 100 கிலோமீட்டர் நீங்கள் உயரத்தை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ். இங்கே 100 கிலோமீட்டர் தானே புதுக்கோட்டை தான் போக முடியும் எக்ஸ் ஆக்சிஸில். அதை இஜெட் ஆக்சிஸில் போனீங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் போயிடுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். த ஆக்சிஸ் இஸ் டிஃபரண்ட். either x or z. அதான் முக்கியம். x and y is the surface, z is the altitude. அவ்வளோதான். 100 400 கிலோமீட்டர் போனீங்கன்னா ராமேஸ்வரம் வரும். இங்கே 400 கிலோமீட்டர் போனால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரும். ரைட், 40,000 கிலோமீட்டர் போனால் அமெரிக்கா வரலாம். இங்கே வந்து ஜியோசிங்கரஸ் ஆர்பிட்டுங்கிற கம்யூனிகேஷன் ஆர்பிட், அது பூமியோட ஒத்து இசைந்து இயங்கும் ஆர்பிட் வரும். ஜியோச கம்யூனிகேஷன் ஈஸியாக சொல்லிடலாம். ஜியோன்னு 4 லட்சம் கிலோமீட்டர் போனால் 3 வந்துடும். அவ்வளோதான். இட்ஸ் மேட்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ். அது எப்படி போகிறோங்கிறது தான் முக்கியம். ஹைட். ஸோ அந்த மாதிரி போனதில் வந்து இது வரைக்கும் 720 பேர் அப்டேட் பண்ணது. ஆசான் 15/11/25 721 பீப்புள் ஸ்பேஸ் போயிருக்காங்க. இதில் 120 பேர் போயிருக்காங்க. இப்போவே இங்கேயே நான் கணக்கு பண்ணதில் 30 பேர் ஆண்கள் இருக்கோம், 7 பேரும் நம்ம தான் பெண்கள் இருக்காங்க. அது எந்த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேடிஸ் நம்ம எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாலும் அதனால் வந்து அவங்க பார்ட்டிசிபேஷன் வந்து பை நேச்சுரலே கம்மி. இப்போ இந்த கிரௌண்டில் 30-15 கூட இல்லை. ரைட், இது வந்து நம்மளா பண்ணமா இல்லை, வர வேண்டாம் சொன்னமா இல்லை. கரெக்ட். நம்ம வந்தது காரணம் வேற, ஜென்ஸ் வந்தது காரணம் வேற, அவங்க வந்தது காரணம் வேற. என்ன அதனால பார்ட்டிசிபேஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ். நெக்ஸ்ட். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் 1961 போனால் நம்ம 2025 தான் ஸ்பேஸ்க்கு போனோம். 1985 ராகேஷ் சர்மா போனார், 2024 சுக்லா போனார். ஆனால் 2 பேரும் இந்தியாவிலேருந்து போகணும். 1961 ரஷ்யாவை ஈக்குவல் பண்ணோம்னா இன்னும் 60 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் நம்ம ஸ்பேஸ்க்கு இன்னும் போகலை. அது பல விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய பட்ஜெட், நம்மளுடைய இது எல்லாம் இருக்குது. ஒரு தடவை கலாம் இருக்கிறப்ப இதை வெளியே சொல்லாங்க. கலாம் இருக்கிறப்ப ஒரு ஹொரிசாண்டல் போரிங் மிஷின் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இன்ஜினியரிங்ல ஹொரிசாண்டல் போரிங் மிஷின் வந்து விஎஸ்எஸ்சியில் இருக்குது. நோ யூஸ். அதை கொண்டு போய் பேசாமல் ஸ்ரீஹரிகோட்டாவை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணி அதை கொண்டு ஒரு எல்லா முயற்சி பண்ணாங்க. கலாம் தான் அதை பண்ணார். கொண்டு போகலான்னு பார்த்தா உடனே அங்கே ஒரு ஸ்ட்ரைக். என்ன ஸ்ட்ரைக்? விஎஸ்எஸ்சியை, அதாவது தும்பா ராக்கெட் தளத்தை இங்கே ஸ்ரீஹரிகோட்டா மெட்ராஸ் பக்கத்தில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்துச்சு. ஆந்திரா கொண்டு போகிறாங்க. உடனே ஸ்ட்ரைக் நடந்து 1.5 வருஷம் எஸ்எல்வி டிலே ஆயிடுச்சு. ரைட். ஸோ இதுதான் நம்ம இந்தியன் கண்டிஷன். நம்ம 100 ராக்கெட் வர்றதுக்கு 43 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ராக்கெட்லேருந்து 80 ஆரம்பிச்சு 20 வரப்போ 43 வருஷம் கழிச்சு தான் நம்ம 100வது ராக்கெட் போச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு வருஷத்தில் 145 ராக்கெட் உள்ள, ஒரு வருஷத்துல 145, 5 வருஷத்துல 140 சைனா. ஆக இந்த 100 வரைக்கும் நம்ம 43 வருஷம். கரெக்ட். அதான் நம்மளுடைய பிகாஸ் ஆஃப் வேரியஸ் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி தான் இதை கண்ட்ரி வைஸ் இப்போ எந்தெந்த லேடிஸ் எந்த கண்ட்ரியில் போயிருக்கான்னு பார்த்தா யூஎஸ்லேருந்து தான் ஒரு 75 பேர் போயிருக்காங்க அந்த 121. மற்ற எல்லாம் 3, 4, 3, 2, 1 இது மாதிரி தான். This is statistics. So US only dominating in space even now. Next is China. Now coming, நம்ம 4th வரும். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பாப்புலேஷன் ஸ்பேஸுக்கு போனவங்க வருஷம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர் 1950 ஃபர்ஸ்ட் 1960 யூரி ககாரின்லேருந்து இப்போ லாஸ்ட் சுக்லா இது வரைக்கும் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோலி இட் இஸ் ரைசிங் பர் இயர். ஸோ வந்துட்டோம் 721. நெக்ஸ்ட். இது வந்து நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ். இந்த ஸ்பேஸ் போகிறதுனா சொல்கிற மாதிரி 100 கிலோமீட்டர் தாண்டி போகணும். இன்னொன்று ஆர்பிட், இம்எஸ் ஆர்பிட் எர்த் பை 400 200 லியோ பியோ எதாவது ஒன்று போகணும். 3வது ஏதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகணும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சது. மிர், ஸ்கைலேப், சல்யூட் அப்படின்னு ஒரு 6-7 ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தது. இப்போ சைனாட்டையும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு.
நம்ம இதில் இருக்குது. நம்ம இந்தியா வந்து 2040 போகணும் இன்னும் நம்ம உள்ள. ஆகையால் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதா அங்கே ஸ்பேஸ் போகிறதா அர்த்தம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறது என்னன்னா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நம்ம பர்வீன் டிராவல்ஸை எடுத்து மெட்ராஸ் போனால் ஒரு எவ்வளோ 1500 வீக்கெண்டில் 3500 சாதாரண நாளில் 550 அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ பே $60 million யூ வில் கெட் ஏ சீட் டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதான் ஸ்பேஸ் டூரிசம் டீசெண்டாக பேச வேண்டியது. இது ஒன்று ஒரு சீட் எடுத்து போகிறது மாதிரி அவ்வளோதான். இது அந்த மாதிரி இது வந்துருச்சு. இப்போ ஸ்பேஸ் ஷட்டில் வந்ததுலேருந்து அது மட்டும் போயிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி அது $60 million? இப்போ நம்ம சுற்றுலா போனதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தோம்? இட் இஸ் நாட் ஃப்ரீ. $60 million ஒரு சீட்டுக்கு. ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட் ஆஃப் ககன்யான் எல்லாம் சேர்த்து 20,000 கோடி. அதில் ஒரு 500 கோடி ஒன்றும் பெரிய ஒன்று இது இல்லை. 50 கோடி 60 கோடி எல்லாம். அதனால தான் நம்ம ஒரு அனுப்ப முடியுது. இது வரைக்கும் அனுப்ப முடியாத காரணம் தான். இதான் நெக்ஸ்ட். இது வந்து இந்த டாட் பிங்க் டாட் தெரியுதா? இதெல்லாம் லேடிஸ். அந்த ஃபீமேல் இஸ் நாட் டு த ஸ்பேஸ். அந்த நெய்யல் 1963 ஒரு சின்ன டாட் பார்க்கலாம் நீங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் லேடி வாலண்டினா டெரஸ்கோவா ஃப்ரம் ரஷ்யா இஸ் காட். இந்த டாட்க்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லேடி இஸ் கான் ஆஃப்டர் 18 years கழிச்சு அதே இல்லை யூஎஸ்ஆர்ல இருந்து ஒரு லேடி. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் அமெரிக்கன். ஆக ஃபர்ஸ்ட் லேடிக்கு செகண்ட் லேடிக்கு இடையில ஒரு 18 வருஷம் ஆச்சு. கோ டு ஸ்பேஸ். ஸ்பேஸ் போகிற சாதாரண விஷயம் இல்லை, ரைட்? அது மாதிரி இப்போ ஸ்பேஸ் ஷட்டில் வந்தவர்கள் தான் 85, 90 to 2010 ஸ்பேஸ் ஷட்டில் வாஸ் ஃப்ளைங். அதுக்கப்புறம் 2 ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் 14 people died in the spot. So we stopped the space shuttle. அப்புறம் ஃபால்கன், ஸ்பேஸ் எக்ஸ் தான் அதில் போனவங்க தான் அந்த மற்ற லேடிஸ்லாம். நெக்ஸ்ட் லைன். ஸோ திஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் லேடிஸ் டு த ஃபீமேல் அஸ்ட்ரானாட் டு மேல் அஸ்ட்ரானாட் ஏற்கனவே 50% வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து. ஸோ 50% மேல், 50% ஃபீமேல். அது மாதிரி இட் இஸ் கோயிங் ஆன் இன்க்ரீசிங் இன் த கம்மிங் இயர்ஸ். ஸோ இனிமே தான் ஸ்பேஸ் இஸ் மோர். நெக்ஸ்ட் இதான் இந்த கம்பேரிங் மேல் அண்ட் ஃபீமேல். நெக்ஸ்ட் இது கண்ட்ரி வைஸ் நம்ம பார்த்தோம். அமெரிக்கா இஸ் லீடிங், மற்றவங்களாம் 1, 2 அது மாதிரி தான் ஃபீமேல் அஸ்ட்ரோனாட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸோ த ஃபர்ஸ்ட் லேடி முதல்வி அப்படின்னு சொல்ல போனோம்னா அது வாலண்டினா டெரஸ்கோவா. இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மோட்டிவேஷனல் ஸ்பேஸுங்கிறதுக்கு சாதாரண அக்ரிகல்ச்சர் ஒரு டெக்ஸ்டைல் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க மதர். இவங்களும் டெக்ஸ்டைல் இதில் தான் ஒர்க் பண்ணாங்க. நோ ப்ராப்பர் எஜுகேஷன், பைலட்டோ என்னமோலாம் கிடையாது, சாதாரண இது. ஆனால் அப்போவே லேபர் யூனியனில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க கம்யூனிஸ்டத்தில். அதனால அங்கே இவ செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஒரு பேஷன். என்ன பேஷன்னா ஸ்கை டைவிங். கிடைச்ச டாலரை போய் ஸ்கை டைவிங்கில் போய் ஒரு 400 மீட்டர் போல போய் டைவ் பண்ணுறது, டைவ் பண்ணி இறங்குறது. இதே தான் இவங்களுடைய பேஷன். இந்த இதுக்காகத்தான் 420 அப்ளிகேஷன் வந்தது லேடிஸ்லேருந்து. 420 லேடிஸ் ரஷ்யாவில் அப்ளை பண்ணாங்க ஒரு ஃப்ளைட். அதில் 6 பேர் சோச்சி 6ன்னுவாங்க, 6 பேர் செலக்ட் ஆனாங்க. அதில் ஒரு ஆள் கடைசியில் வாலண்டினா டெரஸ்கோவா அல்லது விடி. நெக்ஸ்ட் ஸோ போன இதுக்கு பேர் வாஸ்டாக்னு பேர். அண்ட் இது கம்ப்ளீட்டட் 48 ஆர்பிட் அரவுண்ட் த எர்த் அண்ட் அரவுண்ட் சம் 20 lakhs kilometers ட்ராவல் அரவுண்ட் எர்த் ஒரு ஆர்பிட். இன்னும் 48 ஆர்பிட் போட்டாங்க. இந்த 48 ஆர்பிட் வந்து ஈக்குவல் டு வந்து 10th அஸ்ட்ரோனாட் வேர்ல்டு வைட். இந்த இவங்க போன தூரம் வந்து அந்த எல்லா ஜென்ஸ் இதுக்கு முன்னாடி போன மேல் அஸ்ட்ரோனாட் எல்லாத்தையும் கூட்டுங்க, அந்த இது ஒரு ஆள் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஃபீமேல். இந்த ஃபீமேல் நீங்கள் தான் கை தட்டணும். இப்படி ஒரு லேடி போனது 9 ஆண் அஸ்ட்ரோனாட்டுகள்லாம் சேர்த்து கூட்டினா அவ்வளோதான் வரும். இது காரணம் வந்து அச்சீவ்மெண்ட் இல்லை, அவங்க அவசியம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா நெக்ஸ்ட் லைன் ரைட். நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இஸ் அ 10th அஸ்ட்ரோனாட், 10வது. இங்கே இதில் அவர் ஹஸ்பண்ட் இருக்காரு பாரு, கொஞ்சம் தலையை கீழே போட்டுட்டு இருப்பாரு. அவர் தான் அவர் ஹஸ்பண்ட், இந்த அம்மா ஹஸ்பண்ட், ரொம்ப அமைதியா இதில் இருக்காரு. நெக்ஸ்ட் 10th. நெக்ஸ்ட் ஒன். ஸோ வாலண்டினா டெரஸ்கோவா வித் ஆல் மெடல். நெக்ஸ்ட் ஸோ யூரி ககாரின் தான் அவங்க மென்டர். அவர் யூரி ககாரின் ஸ்கர்ட் அப்படிப்பாங்க. வாலண்டினாவை யூரி ககாரின் ஸ்கர்ட் அப்படின்னு இஸ் அ மென்டர். ஆனால் அவரை இவர் ஓட் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் போகணும்னு போனதில் யூரி ககாரின் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன். நெக்ஸ்ட் ஸோ இது சைக்கிளிங், டைவிங். ஸோ இந்த 420 அப்ளிகேஷனில் இவங்க செலக்ட் ஆனது அரசியல் ரீசனும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி லேபர் யூனியன் லீடர் மாதிரி இருந்தம்மா. நெக்ஸ்ட் ஸோ இதை குறிச்சு நெக்ஸ்ட் ஸோ இந்த அம்மா வந்து ரொம்ப ட்ரபிள்டு. ஏன்னா போகிறப்பே ப்ராப்ளம். இவங்களுக்குன்னு ஃபீமேல் ஸ்பேஸ் ஷூட் இல்லை. ஸ்பேஸில் ரொம்ப கஷ்டமான காரியம் எதுன்னா இந்த இது போடுறதா, ஸ்பேஸ் ஷூட் போடுறதா.
நம்ம சட்டை போடுற மாதிரி இல்லை. ஸ்பேஸ் சூட் போடுறதுக்கு அது மிகப்பெரிய கடினமான வேலை. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணணும். 3 பேர் ஹெல்ப் பண்ணா தான் ஒரு சூட் போட முடியும். ஏன்னா இது ப்ரெஷரைஸ் சூட்டு, சாதாரண சூட் இல்லை. அதை போடுற இது வந்து லேடி ஜென்ட்ஸ் சூட்டை வந்து இந்த அம்மா வேர் பண்ணிட்டு போகிறாங்க. அதே ரொம்ப கடினமான இருக்கும். நம்ம என்சிசி ட்ரெஸ் மாதிரி இவங்க பார்த்து கொடுப்பாங்களா, என்சிசி அந்த காலத்தில் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மாதிரி இதை ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இல்லை அதை வச்சு சொல்லிட்டு இல்லை, அதனால போட்டு விட்டாங்க. அது ஸ்பெஷல் சூட்டு டிசைட் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த அம்மாவுக்கு 2 ப்ராப்ளம். போகிறப்ப இவங்க பர்சனல் கிட்டில் வந்து இந்த டூத் ப்ரஷ் வைக்க விட்டாங்க. டூத் ப்ரஷ் வந்து இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஏன்னா டூத் ப்ரஷ் தானே, பல்லு விளக்காமல் இருந்தால் யாருக்கு யார் பக்கத்தில் இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மற்றவங்க கீழே இருக்காங்க, ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ யாராக இருந்தாலும் சரி. அதனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா டூத் ப்ரஷ் அங்கே நிற்காது ஸ்பேஸில். உங்களை டூத் இப்படி பண்ணிங்கன்னா பேஸ்ட் தனியாக போகும், உங்கள் கை தனியாக போகும். கை கீழே தொங்காது, கை கீழே தொங்காது, இப்படி ஃப்ளோட்டு தான் ஆகும். நீங்கள் டூத் ப்ரஷ் எடுத்து பேஸ்ட் தனியாக, ப்ரஷ் தனியாக, ஷவர் தண்ணி வராது, கீழே வராது, சிங்க் கீழே போகாது. நோ ஷவர், நோ சிங்க், குளிக்க முடியாது. ரொம்ப மோசமான கண்டிஷன் ஸ்பேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அது ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் அதோட முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா நெக்ஸ்ட் லைன் இதை நம்ம வந்து இறங்குனது. இது ஏன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ இறங்குறாங்க இல்லையா, அஸ்ட்ரோநாட் வந்து கடலில் வந்து இறங்குவாங்க, ஒரு ஷிப்பு போய் ரெக்கவர் பண்ணிட்டு வரும், கூலாக அப்படியே தூக்கிட்டு வரும். அது மாதிரிலாம் கிடையாது. இவங்க 400 மீட்டர் வர்றப்பே ஒரு டைவ் அடிக்கணும். டைவ் அடித்து தரையில் வந்து இறங்கணும். ஸ்கை டைவிங், அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ் இவங்கள செலக்ட் பண்ணுறது. அந்த காலத்தில் இனிஷியல் பீரியட் அப்படி இறங்குறது தான். இது மஜஸ்தான் ஏதோ ஒரு அந்த பாலைவனத்தில் வந்து இறங்கினாங்க. நெக்ஸ்ட் அப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா சாஃப்ட்வேர் வாஸ் அ ப்ராப்ளம். அப்போவே சாஃப்ட்வேர் இஸ் அ பக். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுச்சுன்னா ப்ரோக்ராமிங் இஸ் எரர் சச் தட் அவங்க சுற்றிட்டு பூமிக்கு திரும்புறது போல பூமியிலேருந்து அவே அது மாதிரி கோடிங் பண்ணிட்டாங்க. ஷி cannot return to earth, she has to go away from the earth. அது மாதிரி ப்ரோக்ராம் எரர். இந்த அம்மா கூலாக, இந்த அம்மா ஒன்றும் பெரிய டிகிரி இல்லை, டாக்டரேட் இல்லை, ரொம்ப சர்வசாதாரணமாக தான் உட்காந்து அந்த மேனுவலாக அந்த கோடை கரெக்ட் பண்ணாங்க. இவங்களை உட்காந்து கரெக்ட் பண்ணி எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. தனியாக ஒரு பொம்பளை ஃபர்ஸ்ட் டைம் 24,000 km/h இது ஸ்பீட். நம்ம வந்தே பாரத் 140 km/h, ப்ராக்டிக்கலாக 80 km/h. ஸ்ரீரங்கம் தாண்டப்ப பார்த்தா 40 km/h, அவ்வளோதான். ஆனால் அது மாதிரி 28,000 km/h ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம பேனிக் ஆகாமல் உட்காந்து அந்த இதை நாலேஜ் இதை கரெக்ட் பண்ணி அழகாக வந்து கீழே வந்து இறங்கினாங்க. ஸோ தட் இஸ் அச்சீவ்மெண்ட். இறங்கினவுடனே டிசைனர் செர்ஜி கரலோன்னு இருக்கார். அவர் டிசைனர்னு தான் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் கண்ட்ரினால யார் பேருன்னு சொல்ல மாட்டாங்க, அவர் பேரை சொல்ல மாட்டாங்க. சீஃப் டிசைனர் இருப்பாங்க. சீஃப் டிசைனர் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பண்ணது அவர் தான். செகண்ட் ஒரு லேடி யூரிகானை லான்ச் பண்ணது அவர் தான். வேலண்டினா டெஸ்கோ லான்ச் பண்ணது அவர் தான். ஆனால் அவர் பேர் மட்டும் வெளியே தெரியாது. அவரும் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் வந்து லான்ச் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். மறுபடியும் அடுத்தாப்புல ஜெயிலிருந்து லான்ச் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். ஏன்னா அவர் அரசாங்க குற்றவாளி, அதே சமயத்தில் சயின்டிஸ்ட். அப்போ எவ்வளோ பேஷண்ட் இருக்குன்னு பாருங்க. நம்ம எல்லாம் ஏதாவது ஒன்று போயிடலாம், அந்த ஆஃபீஸ் பக்கமே போக மாட்டோம். ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கல, அதை ஒரு லீவ் கொடுக்கலாம் தீர்ந்து இல்லையா, நான் ஆஃபீஸில் உடனே முறைச்சிக்கிட்டு நாளைக்கு வர மாட்டேன். அப்போதான் ஸ்ட்ரிக்ட் பென் டு ரூல். ஏன்னா ஸ்ட்ரிக்ட் டு ரூல் ஏதாவது பென் டு ஒர்க்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி அப்போ நம்ம கடைபிடிக்க ஆரம்பிப்போம். அது மாதிரி இல்லாமல் அவர் அவ்வளவு பேஷனோட பேட்ரியாட்டோட எல்லாத்தையும் டிசைன் பண்ணி கரெக்டாக ஜெயில் போனாலும் பரவாயில்ல. அது ஒரு பாலிடிக்ஸில் தான் உள்ளே போனார் அவர். மறுபடியும் அது மாதிரி அவர் வந்து கேட்டார், இது மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு. சாஃப்ட்வேர் பக்குங்கிறத சொல்லாதீங்க, இது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு. அது கடைசி வரைக்கும் அந்த அம்மா இந்த அம்மாட்ட போய் கேட்டாங்க, வாட் ஹேப்பன் டு ப்ராப்ளம் அப்படின்னு. ஏன்னா 24 ஆர்பிட்டுக்கு போல 48 ஆர்பிட் 3 நாள் கூட இருந்திருக்கா, ஏன் அப்படின்னு. இந்த அம்மா உடனே சொன்னாங்க, ஏன்னா இப்போ லாக்கை கொடு அப்படின்னாங்க. லாக் புக் இருக்கும், என்னென்ன ஒன்று அதை எழுதி ஆகணும். லாக் புக்கை கொடு பார்க்கலாங்க. லாக் எழுதலை, பென்சில் உடஞ்சி போச்சு அப்படின்னா. ஏன்னா பேனாவில் எழுத முடியாது ஸ்பேஸில், ஏன்னா ட்ராப் வராது கீழே இங்கு. இது மாதிரியான பென்சில் உடஞ்சி போச்சு, அதனால் நான் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றிச்சு. ஆக்சுவலாக அவர் சாப்பிட்ற வரைக்கும் சொல்லவே இல்லை, செத்த பிறகு தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்பேஸ் இஸ் சீக்ரெட், ஸ்பேஸ் இஸ் சாக்ரிஃபைஸ், ஸ்பேஸ் இஸ் பேஷன், அந்த SPACE ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் இந்த அம்மா. தட் இஸ் வேலண்டினா. ஸ்பேஸ் இஸ் சீக்ரெட், ஸ்பேஸ் இஸ் சாக்ரிஃபைஸ், பேஷன் இஸ் ஸ்கை டைவிங், ஆட்டிடியூட் இஸ் நோ பேனிக் இன் எ ஒர்ஸ்ட் கண்டிஷன். இங்கெல்லாம் அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட் நம்ம சிக்னல் இருந்து கொஞ்சம் உடனே ஸ்டார்ட் பண்ணலன்னா பின்னாடி எனக்கு வண்டி இருக்கு இல்லையா, நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி தான். அதனால பேனிக் ஆகாமல் இது இல்லாமல் உட்காந்து கால்குலேட் நீட்டாக வந்து இறங்கினாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அண்ட் தட் இஸ் த லாஸ்ட் ஃப்ளைட் ஃபார் ஹர் ஆல்சோ. அவங்களே தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட்
அது மட்டும் இல்லை, மேரிட் அனதர் அஸ்ட்ரோனாட், காஸ்மோனாட்னு பேர். ரஷ்யாவில் போனால் காஸ்மோனாட், அமெரிக்காவில் போனால் அஸ்ட்ரோனாட், இதில் சைனீஸில் போனால் டிங்கோனாட். அவ்வளோதான், 3 பேர் தான் போயிருக்காங்க. 4வது நம்ம வாயு மித்ராலாம் போக போகிறோம். வாயு யாத்திரின்னு என்ன சொல்கிறாங்க இல்லையா, அந்த. ஸோ he married another astronaut. Is the first astronaut couple of the world. Next please. Daughter, first child of a astronaut couple. Next. So you can see when Neil Armstrong, தெரியுதா யாருன்னு? Neil Armstrong is the first man who land on the moon. அவர் போன ரஷ்யா போயிருக்கப்போ அவங்களை ஏதாவது நிலவும் மலரும் ஒரு மெடல் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த அதாவது வேலண்டினா வாஸ் தேர், ஷி வாஸ் அம்பாசிடர் மாதிரி. நெக்ஸ்ட். ஸோ லைக் தட் ஃபர்ஸ்ட் ஒன் 1937. ஸோ 1982 நெக்ஸ்ட் ரஷ்யன் லேடி இஸ் கோயிங். இந்த அம்மா டாக்டரேட். இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேன் ஃபார் வாக்ட் அவுட் ஆஃப் தி ஸ்பேஸ் கிராஃப்ட். பாருங்க, ஸ்பேஸ் கிராஃப்ட் போனால் உள்ள உட்காந்து பர்சனல் மாதிரி போகிறதா. அதுலேருந்து வெளியே வந்து EVA, எக்ஸ்ட்ரா வெஹிக்குலர் ஆக்டிவிட்டிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஃபர்ஸ்ட் லேடி. தட் இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் லேடி who walked in space. வெளியில் வந்து நடந்தவங்க 1982. ஸோ முதல் லேடிக்கும் அடுத்த லேடிக்கும் ஏறக்குறைய 18 வருஷம் வித்தியாசம். அப்படின்னா அந்த அம்மாவுடைய சாதனை எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அதுக்கப்புறம் யாரும் டூப்ளிகேட் பண்ண முடியல, ரைட்? ஸோ 1982 அடுத்தாப்புல இப்போ நவ் we are reached 100. see next one 19 சாலி ரைட் அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸ்பேஸ் ஷட்டில் போனாங்க 7 பேரோட ஒருத்தரா. நாட் சோலோ. வேலண்டினா கன் அலோன், யாருமே இல்லை. இவங்க 6 பேரோ சேர்ந்து 7 பேர் போனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் லேடி இன் அமெரிக்கா went in 1984. ரைட்? வேற SLV. This is what the way. Next, go fast. Now the 100th woman has gone to the space. 121th woman has now gone to the space. Actually, he is a 100th man. 100th woman. 1 and 100 are famous here. Next, let's go fast. So this is a lady. Say 10 minutes. This is a suborbital flight. அது 100 கிலோமீட்டர் போயிட்டு வருது. இவங்க ஆர்பிட்டாவில் 100, இவங்க வந்து ஜஸ்ட் கோ டு 100 கிலோமீட்டர் அண்ட் கம் பேக். நம்ம அமேசான் சீஃப் இருக்கார் இல்லையா, அவர் ஜெஃப் பெசோஸ், அவருடைய கம்பெனி கொண்டு போனது. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் மேன் ஹூ டைட் இன் ஸ்பேஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் மேன். இந்த கொலம்பியா டிசேஸ்டர்ஸில், சேலஞ்சர் டிசேஸ்டரில் இறந்தது அந்த அம்மா. ஃபர்ஸ்ட் லேடி டு டை இந்த பேர். 3 பேர் இது வரைக்கும் ஸ்பேஸில் இறந்துருக்காங்க லேடிஸு, கல்பனா சாவ்லாவோட சேர்த்து. இது செகண்ட் லேடி ஷெனான். ஃபர்ஸ்ட், சாரி, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லேடி. நெக்ஸ்ட் லைட். Next, okay. He is the first Japanese and Asian woman. But India and there are he is Asian woman. So he is the first Japanese and Asian woman got to space. These are the 3 ladies who died in space. Okay, adu irukku. So they sacrificed. Kalpana Chawla college la படிக்கிறப்ப, சண்டிகார் காலேஜ் தான், சண்டிகார் காலேஜ் பஞ்சாப்ல பேசுறப்ப படிக்கிறப்ப கேட்டாங்க, நல் செட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லுன்னு ஒரு டீச்சர் சொன்னாங்க. Any astronaut from India is a null set. Null set na உங்களுக்கு தெரியும், 0. Universal set, null set set theory in maths la படிச்சிருப்போம். So null set example, number of astronaut, women astronaut or astronaut in India. இந்த அம்மா என்ன சொன்னாங்க, I will make it full set அப்படின்னா. Likely that is what determination. He went to America. Of course அமெரிக்கா போனவங்களா வில்லியம்ஸை தான் கல்யாணம் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. இந்த அம்மாவும் ஒரு வில்லியம்ஸை கல்யாணம் பண்ணுச்சு. ஸோ அங்கேயே became the citizen. He went to the Columbia and first flightல, second flight I think she died. So the next future woman, பெரிய woman, பெக்கி விட்சன்ங்கிற இந்த அம்மா. நல்லா பார்த்துங்க, எவ்வளோ ஃப்ளைட் பாருங்க. இந்த அம்மா போகாத ஸ்பேஸ் கிராஃப்டே கிடையாது. சோயூஸ் ரஷ்யன், அதெல்லாம் ரஷ்யன் ஆக்சின். இப்போ வந்து அது இல்லாமல் நாசாவிலேருந்து ரிட்டையர் ஆன பிறகு 60 வயசுக்கு அப்புறம் இப்போ வந்து ஆக்சிம் 4. இந்த ஆக்சிம் 4 நீங்கள் சமயத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு நான் ஒரு தான் ஆக்சிம் 4ங்கிற பேர். ஆக்சிம் 4 நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். தமிழ்நாடு கூட, நம்ம இந்தியாவுக்குள்ள சொல்லிட்டு இருந்தோம் ஆக்சிம் 4. நம்ம இது என்னன்னா, அன்னன்னைக்கு நம்ம அந்த டிவி மாதிரி அன்னைக்கு நியூஸ் அன்னைக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணுற மறந்துடுவோம், அவ்வளோதான். ஆக்சிம் 4 யாருக்காவது நான் வருதேன். ஆக்சிம் 4 இதில் தான் சுக்லா முதல்ல போனார். இந்த சுக்லாவை கூப்பிட்டு போன கமாண்டர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கமர்ஷியல் ஏஜென்சி, ப்ரைவேட் பஸ், நாட் ஸ்டேட் பஸ் இல்லை. நாசாவில் இது பண்ணி ஒரு ப்ரைவேட்டில் ஃப்ளைட் டைரக்டராக இருக்காது. அதில் வந்து இந்த மாதிரி கூட இவ்வளோ பெரிய சாதனைகள் இந்த மாதிரி தான். இஸ் நவ் த லீடிங் அண்ட் பாப்புலர் அண்ட் மோர் ஆக்டிவ். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் போனவங்கனால ஃபேமஸ் ஆகல, நிறைய வேலைகள் செஞ்ச. அது இல்லாமல் 60 கேப் த ரெக்கார்டு. 60 hours ஸ்பேஸை வெளியே வாக் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரியல் ஸ்பேஸ்.
ஒரு பர்சுக்குள்ளார உட்காந்து போறதை விட வெளியே காத்துல இருக்கிறதுக்கு இருக்கு இல்லையா, நம்ம ரூஃப்ல உட்காந்து போறதுக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி ரியல் உமன் ஹூ வாஸ் இன் த ஸ்பேஸ் ஃபார் so many hours. அது இல்லாமல் பிரைவேட் கம்பெனி இப்போ ஃபிளைட் இன்ஸ்ட்ரக்டர் 60 வயசு ஆகுது. நெக்ஸ்ட் பக்கி விட்சன், இதை ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட். இந்த அம்மா நான் சொன்ன மாதிரி $60 மில்லியன் கொடுத்து இரானியன் லேடி, ஃபர்ஸ்ட் இரானியன் லேடி வென்ட் டு ஸ்பேஸ் அஸ் எ ஸ்பேஸ் டூரிஸ்ட். நெக்ஸ்ட் சுனிதா வில்லியம்ஸ், நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு. சுனிதா வில்லியம்ஸ் உங்களுக்கு தெரியும். கோ பேக் ப்ளீஸ், கோ பேக். Sunita Williams. So Sunita Williams is a lady who went to space. Record is he was given the single more number of stays because of the problem. He stayed in International Space Station. உங்களுக்கு தெரியும், திரும்பி வர முடியல. அது கான்ட்ராக்டர் ப்ராப்ளம், பிஸ்னஸ் தான். அந்த அம்மா திரும்பி வராத காரணம் பிஸ்னஸ். ஏன்னா 1981 வரைக்கும், 1981லேருந்து 2011 வரைக்கும் ஸ்பேஸ் ஷட்டில் வந்து 7 பேர் இன்டர்நேஷனல் ஸ்பேஷன் கொண்டு போயிட்டு கொண்டு வரும், கார்கோ போகும். பட் அந்த ஃபெயிலியர், 2 ஃபெயிலியருக்கு அப்புறம் 14 பேர் இறந்த பிறகு அந்த இதை ட்ராப் பண்ணலான்னு சொன்னவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ரோக்ராமு. அதுக்கப்புறம் ரஷ்யன் வெஹிக்கிள் தான் $60 மில்லியன் சார்ஜ் பண்ணி, அமெரிக்கா வந்து $60 மில்லியன் பர் பர்சன் பர் சீட் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் போகணும், ஒரு ஸ்பேஸ் போகணும் அப்படின்னு டெவலப் பண்ணுறப்ப தான் 2 பேரும் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஒருத்தர் போயிங், இன்னொருத்தர் ஸ்பேஸ் எக்ஸ். ஸ்பேஸ் எக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி 10 டைம்ஸ் போயிட்டு வந்துருச்சு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. ஆனால் போயிங் வந்து போக முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி போயிங் 4 ஆஸ்ட்ரோனாட் செலக்ட் பண்ணாங்க, ஸ்பேஸ் எக்ஸ் 4 ஆஸ்ட்ரோனாட் செலக்ட் பண்ணாங்க. நிறைய இதில் போயிங் செலக்ட் பண்ணாதான் சுனிதா வில்லியம்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் போனாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ யார், இப்போ ஒரு கான்ட்ராக்டர் கொண்டு போறாரு, அவர் அதே கான்ட்ராக்டர் தான் திருப்பி கொண்டு வரணும், இல்லைன்னா அவர் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும். இவர் போக ஸ்பேஸ் எக்ஸ் கொண்டு வர முடியுமா? இது மாதிரி நாசா எல்லாரும் ரொம்ப சுனிதா வில்லியம் ரிட்டர்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து நோனோ, அந்த அம்மா அங்கேயே இருக்கட்டும், ஸ்பேஸ்லேயே இருக்கட்டும், த லேடி இஸ் ஃபார் ஸ்பேஸ் அப்படின்ச்சு. யாருன்னு கேட்டாங்க அந்த அவரை. அவர் சொன்னார், நான் தான் வில்லியம்ஸ், அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட்னாரு. அந்த அம்மா அங்கேயே இருக்கட்டும் சொன்னார். வந்து சார் ஸ்பேஸ் ஆனாலும் எத்தனாலும் ப்ராப்ளம் தான். இதுதான் சார் தான் இல்லை. இது இல்லை, நான் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டோரி கண்டுபிடிக்கிறது, என்ன எங்கே ஏன் இருக்கா அப்படின்னு பிடிக்கிறது. அதில் இதெல்லாம் வந்துடுது. ஸ்பேஸ் இது மாதிரி நம்ம நிறைய ஸ்டோரி வச்சுருக்கேன், நிறைய ஸ்டோரி வச்சுருக்கேன். நீங்கள் சொல்கிறேன், ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், நான் கண்டுபிடிச்சது. நீங்கள் இதை இப்போ உலகத்திலே மிகப்பெரிய கட்டடம் அதுன்னு சொல்லுவேன், எல்லாருக்குமே தெரியும். அல் புர்ஜ் துபாயில் இருக்குது, பெரிய டவர், பயங்கரமாக நிமிந்தே பார்க்க முடியாது, கை வலிக்கும். படுத்துட்டு பார்த்தா கூட பார்க்க முடியாது. அப்படி பார்த்து அது நான் போயிருக்கேன். அந்த டவரில் வந்து கோடி கணக்கு தான் ஒவ்வொரு ஃப்ளோரும். அதை வாங்கினது ஒரு இந்தியனாக வாங்கிட்டாங்க. ஒரு பெரிய ஃப்ளோரே 10 ஃப்ளோர்லாம் ஒருத்தர் வச்சுருக்காரு. இந்தியன்ஸ், நம்மளுடைய 4 இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க. அவ்வளோ பெரிய 4 இந்தியன்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. அந்த இந்திய வாங்கினதில் இந்த கொரோனா சமயத்தில் எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த டவரில் ஒருத்தர் கூட இல்லை. அப்போ அந்த கொரோனா சமயத்தில் அது யூஸ் இல்லை. ஆனால் கொரோனா சமயத்தில் அதே துபாயில் அதே டி எழுத்தோடு ஆரம்பிக்கிற ஒன்று நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இது நம்மளை ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு கொரோனா சமயத்தில். இனியோ அதில் டிஸ்கஷன் இருக்குது, கான்ட்ரவர்சி இருக்குது. என்னன்னு சொல்லுங்க அப்போ. ஒரு சின்ன ஐட்டம், அது எதுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஸ்டார்ட் வித் டி, ABCD. டி ஃபார் டாக்டர். $650. $650 இந்த மாத்திரையை சாப்பிட்டாது. எவ்வளோ மாத்திரை சாப்பிட்ருக்குன்னு தெரியுமா? டோலோ எப்படியோ கூப்பிடுங்க. $650. நான் தமிழ், எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் கூட சரியாக தெரியாது இந்திய. அதனால் $650. அதில் அடுக்கி வச்சா 65,000 அல்புருஜ் ஹைட் வரும். அது $650 ஹைட் எவ்வளோ தெரியுமா? 1 சென்டிமீட்டர். இப்படி வச்சு பண்ணோம்னா 15 சென்டிமீட்டர். அது இப்படி அடுக்கி வச்சோம்னா அந்த கோபுரத்தை விட 65,000 டைம் அவ்வளவு $650 சாப்பிட்டோம். ஸோ ஒரு சின்ன மாத்திரை காப்பாற்றுச்சு, இவ்வளோ பெரிய இது காப்பாற்றலை. ரைட்? அப்போ சைஸ் முக்கியம் இல்லை, ஃபங்க்ஷன் முக்கியம். அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் இது மாதிரி சில ஆராய்ச்சிகள் சில இதெல்லாம் வருது, அப்படி இப்படியே கொஞ்சம் பண்ணிக்கிட்டா. ஸோ எது நம்ம உதவி பண்ணது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த ஏன் இதை காட்டுறேன்னா, யூரி ககாரின் இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு ஆர்பிட் த வேலண்டினா டெலஸ்கோவா இஸ் எ லேடி ஹூ ஆர்பிட் த. இவர் 2 பேருக்கும் 2 வருஷம் தான் டிஃபரெண்ட், வயசுல இல்லை, போனதில்லை. 1961, அந்த அம்மா 1963. 2. நெக்ஸ்ட் இவர் சாலி ரைட், ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் அஸ்ட்ரோனாட் லேடி.
அவர் ஃபர்ஸ்ட் ஆலன் ஷெப்பர்ட் who went suborbital flight. இவங்க 2 பேருக்கும் 20 வருஷம் வித்தியாசம் போறதுல. இந்த அம்மா இவர் போய் 20 வருஷம் கழிச்சு தான் அடுத்த லேடி போறாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தேன். அது மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்தா நெக்ஸ்ட் சோவியத் யூனியன்ல 2 வருஷம், யுனைடெட் ஸ்டேட்ல 22 வருஷம், கனடாவில் 8, சைனாவில் 8.5, ஜப்பான்ல 4, இட்டாலியில 12 வருஷம் கழிச்சு போறாங்க. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேன் அண்ட் த உமன், ரைட்? இதை நீங்க கவனிக்கணும். எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு முன்னாடி பேர் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதை சாலி, ரைட்? இதை சொன்ன இல்லையா, வெளியே நடந்தவங்க. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட், ரைட்? இது மட்டும் இல்லாமல் இதில் பறந்தா மட்டும்தான் அஸ்ட்ரோநாட்டுங்கிற ஸ்பேஸ் உமன்ங்கிறது கிடையாது. ஸ்பேஸ்க்காக ஒர்க் பண்ணுற எல்லா உமனும். கேத்தரினா ஜான்சன் ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து மேத்ஸில் வெரி ஸ்ட்ராங். மேத்ஸில் ஸ்ட்ராங். அப்போ அந்த காலத்தில் வந்து கலர், நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிளாக் உமன்லாம் வந்து நாசாவில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டாலும் அவங்க வந்து ப்ராஜெக்ட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணக்கூடாது. அவங்க ரிசர்ச் பண்ணாலும் ரிசர்ச் பேப்பரில் அவங்க பேர் வரக்கூடாது. கலர் கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் இன் ஸ்கர்ட் ப்ளீஸ், கம்ப்யூட்டர் இன் ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லை கலர் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கலர் கேர்ள்ஸ், அந்த பிளாக்காக இருக்கிறனால கலர்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க. நெக்ஸ்ட் இவர் ராபர்ட் கிளே, இவர் படையப்பான்னு சொல்கிற காரணம் இருக்குது. இவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆர்மிலாம் ஒர்க் பண்ணிட்டு ஸ்பேஸ் போகிறதுக்கு அப்ளை பண்ணார். கூப்பிட்டு உங்களுக்கு வயசு அதிகம்ட்டாங்க, என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வயசு அதிகம், நீ வேண்டாம் அப்படின்னாங்க. ஒரு ஃப்ரெண்டு போகிறார், ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு. இவர் கூட போனார். கூட போய் நான் அவர் பண்ணலன்னா நான் பண்ணுறேன்னாரு. அவர் பண்ண எக்ஸசைஸில் இவர் ரொம்ப அருமையாக பண்ணார். இவரை ஸ்பேஸ் பண்ணாங்க. இவர் 37 வயசில் முறையாக போனார். மறுபடியும் 77 வயசுலையும் ஸ்பேஸ் ஷட்டில் போனார். இப்போ நீங்கள் ஆம்பளைலாம் கேட்டுட்டான் 77 வயசுல 77 வயசுல அதான் இவர் படையப்பான்னு சொல்ல ஸ்டைலு இதுவும் குறையில. இன்னும் அவருக்கு 77 வயசுலேயும் ஸ்பேஸ் ஷட்டில் போனார். இஸ் எ செனட் மேன், இஸ் எ எம்பி, அரசியலையும் நல்லா போயிருந்தார் ராபர்ட் கிளே. இந்த அம்மா அவர் முதல்ல போகிறப்ப வந்து கொண்டாந்து கம்ப்யூட்டரை ஓப்பன். அப்போ தான் IBM இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் இவர் போகிறாரு. ஃபர்ஸ்ட் ஆர்பிட் எர்த் போகிறாரு. ஒரு கம்ப்யூட்டர் கால்குலேஷன் கூட கொடுக்குறாங்க. அதை பார்த்து நீங்கள் அந்த லேடி ஒன்று இருக்குமே அந்த அம்மாவை கூப்பிட்டுவாங்கங்கிற. கூப்பிட்டு வந்து இதை கம்ப்யூட்டர்லாம் கொடுங்க, நீ உட்காந்து கால்குலேட் பண்ணு, மேத்ஸ் போர்டு கொடுக்குறாரு. ட்ரெஜெக்டரி அப்படியே அந்த அம்மா வந்து கேத்தரினா ஜான்சன் போட்டு கொடுத்த பிறகு அதை பார்த்த பிறகு அந்த 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னா தான் அவர் ராக்கெட்டில் போகிறார். இப்போ ஹவுமை எப்படி பிலீவ் பண்ணுறா பாருங்க, எப்படி பெண்களை நம்பி எப்படி இருந்திருக்கோம் பாருங்க ஆண்கள் இவ்வளோ பரதாகரமான நிலைமையில. அப்படி அது இருந்துச்சு. அப்புறம் தான் போகிறார் ஒரு இடத்துல அவர். அந்த மாதிரி ஸ்பேஸ்ல இது நடந்தது. அதான் ராபர்ட் ஜான் கிளீன் பண்ணார். நெக்ஸ்ட் நம்ம பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லேடி சிட்டிங் வித் டிஸ்கஷன் அலோடு பிகாஸ் ஆஃப் இஸ் ட்ரெஜெக்டரி கால்குலேஷன். 3க்கு எப்படி போகணுங்கிற ட்ரெஜெக்டரி கால் பண்ணி இந்த மாதிரி நீலாம் சாங் ஆல்சோ ஃபாலோ. நாளைக்கு எங்கே போனாலும் பெண் துணை வேணும் அப்படிங்கிறதுக்கு இது வருது. நீங்களாம் கேட்டுட்டீங்களா? போக சந்தோஷமா. பெண் துணை இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. 3 போனாலும் சரி, மார்ச் போனாலும் சரி, இங்கேருந்து தெல்லைநகர் போனாலும் சரி. நெக்ஸ்ட் ஸோ தீஸ் ஆர் த ஹிட் அண்ட் ஜெம்ஸ் பேர். இந்த மாதிரி படமே வந்தது. அது நம்ம ஆதார் கார்டில் இருக்கிற படம், இது ஃபேஸ்புக்கில் இருக்கிற படம். அது மாதிரி வச்சுக்கோங்க, ரைட்? 2 பேரும் சேம் கேர்ள், ஹிட் அண்ட் கேம்ஸ். நெக்ஸ்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஜேர்னி. த செட் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ ஒர்க்ட் இன் கம்ப்யூட்டர், கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். படம் சொல்கிறேன் இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்லி அடான்னு ஒரு லாங்குவேஜ். அடாங்கிறது வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட மகன், மகளோ தங்கச்சியோ. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் உங்களுக்கு தெரியும், பெரிய லிட்ரேச்சர். மென் மே கன் மென் மே கோ பட் ரிவர் கனாட் ஐ கனாட் கோன்னு ஒரு ரிவர் பற்றி ஒரு பாட்டெலாம் இருக்கும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே திருச்சியில் அவ்வளோ பெரிய இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. ஷேக்ஸ்பியர் ராமச்சந்திரன் இருந்திருக்காரு. அகஸ்தியர் புக் ஷாப்னு வச்சிருக்காரு இல்லையா, அவர்கள் கிளாஸ் எடுப்பார். ஷேக்ஸ்பியர் ராமச்சந்திரன் புக்கே கொண்டாட மாட்டார். ஷேக்ஸ்பியர் புக்கே கொண்டாட மாட்டார். அப்படியே கம்ப்ளீட்டாக ஷேக்ஸ்பியர் எடுப்பார். நடுவில் ஒரு மிஸ்டேக் நாங்கள் புக்கில் வச்சு பார்த்துட்டு இருப்போம். நேஷனல் காலேஜில் பார்த்தோம்னா தப்பு அப்படிம்போம். உடனே அதை கரெக்ட் பண்ணுவார். அவர் கரெக்ட் பண்ணிக்க மாட்டார். அதை புத்தகத்துக்கு தப்பு, அதை கரெக்ட் பண்ணுவார். அதான் ஷேக்ஸ்பியர் ராமச்சந்திரன். இப்போ யார் இப்போ இல்லை, அகஸ்தியர் ராமச்சந்திரன். அதே மாதிரி தமிழில் கம்பராமாயண ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்கேன், ராஜகோபால், இவெல்லாம் நான் உட்காந்து கேட்டிருக்கேன். மாலுபாதிரிகள் கம்பராமாயண ராதாகிருஷ்ணன். அவருக்கு இப்போ நிறைய குழந்தைகள் பாங்க. இது பொன்மலையிலேருந்து வருவார். வருவார் பயில்வான் மாதிரி வருவார். கம்பரா அவர் அப்படிதான். அவர் அப்படியே வந்தார். எங்களுக்கு சத்தியசீலன் தான் எப்போ எடுப்பார். திருவானைக்காவல் சத்தியசீலன் தான். அவர் தான் எங்களுக்கு காசு எடுப்பார். கம்பராமாயணம் எடுக்கிற வரல. இவர் வந்தார். வந்துட்டு என்ன சத்தியம் என்னன்றான் அப்படின்னாரு. கும்பகோணம் உறங்குகின்ற படம் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னாங்களா, உங்க தூங்கு குஞ்சு பயிலுக்கு ஏற்ற பாட்டுறா அப்படின்னாரு. சரி, அது என்ன பாட்டுன்னு அந்த பாட்டுனாரு. அப்படி சொல்ல ஆரம்பிச்சார். அவர் எந்த இதுல இருந்து விட்டாரோ
அதுலேருந்து இவர் சொல்லிட்டே வராரு. அங்கேயும் தப்பு வந்து கரெக்ட் பண்ண புத்தகத்தை அப்படின்னாரு. அது மாதிரி நேஷனல் காலேஜ் இருந்தவங்க இருந்திருக்காங்க. இப்போ யார் இருக்காங்க தெரியல. இதெல்லாம் பிறந்த சத்யசீலன், இவர் கம்பராமன் ராதாகிருஷ்ணன், என் ராஜகோபாலன் ஒருத்தர், அவர் என்ஆர், இவெல்லாம் என்ஆர் வீட்டுக்கு நான் போகிறப்போ மூவா வாசலில் உட்காந்தார் அவர் திண்ணையில். எல்லாம் பின்னாடி வந்தவங்க. இவ்வளோ பெரிய ஆளா இருக்கு. இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்க. என்ன இப்போ எப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட். ஸோ இதை அப்போ வந்து ஒரு 7 பீப்புளை செலக்ட் பண்ணாங்க. மெர்க்குரி 7 அப்படின்னு ஒரு மெர்க்குரிங்கிற ஸ்பேஸ்க்கு போட்டு 7 பேர் இது பண்ணாங்க. இதில் தான் ராபர்ட் கிளீன், ஆலன் ஷெப்பர்ட், இவங்க தான் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரோநாட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இவங்க தான். இது அமெரிக்கன் அஸ்ட்ரோநாட்டாக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட். அதே மாதிரி 13 லேடிஸை செலக்ட் பண்ணாங்க 2 வருஷத்தில். இதில் 13 லேடிஸ் செலக்ட் பண்ணி இது பெரிய போராட்டமே நடந்தது. லேடிஸ் ஸ்பேஸுக்கு போகலாமா வேண்டாமா, ஒரு பெரிய சண்டை, பெரிய இது நடந்தது. அதை லவ்லெஸ்னுங்கிற நம்ம தான் பெரிய ஆர்கியூ பண்ணி இவங்க ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ணார். தே கேன் கோ, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, லேடிஸ்க்கு ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க போகலாம் அப்படின்னு அவர் சொன்னது பாருங்க. 30 வருஷம் கழிச்சு அப்புறம் பழிச்சுது. அது சொல்கிறேன். 13 பேரை செலக்ட் பண்ணார். ஒருத்தருமே ஸ்பேஸ்க்கு போகல. இதில் 5ஆவதா நம்ம கவனிச்சுங்க, வேலி ஃபங்க் 1939 சதிராவதி வந்த வருஷம் நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு முதல் படம் வந்தது 1939. வேலி ஃபங்க் அந்த அம்மா பிறந்தது. ஆனால் எண்டில் பாருங்க. அப்போ இந்த அம்மா இன்னும் 20 இருக்காங்க. என்ன வயசாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 86 வயசில் அவங்க ஸ்பேஸ் போயிருக்காங்க. இப்போதான் போன வருஷம் தான் அவங்க ஸ்பேஸுக்கு அந்த அவ்வளோ ட்ரை பண்ணி 60 வருஷம் ட்ரை பண்ணி 1986 இயரில் ஈவன் டு ஸ்பேஸ் பை ஜெஃப் பெசோஸ். அமேசான் கூட்டு போனார். அவரும் போனார். அண்ணன் மேரிட்டு அந்த கூட்டு போனாங்க. ரைட். நெக்ஸ்ட். தட்ஸ் நெக்ஸ்ட். இதான் அந்த லேடிஸ். அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் லான்ச்சுக்கு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. இவங்க தான் பிஜி இருந்தாங்க, வந்தாங்க. நெக்ஸ்ட் இஸ் அ வேலி ஃபன். இது ஃபர்ஸ்ட் லேடி ஹஸ் நாட் ட்ரெயின் இன் ஸ்பேஸ் ஃபிளாட் அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்கீம் இஸ் நாட் கம், தட் டிட் கோ. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெள்ளி ஃபேக்ட். இஎஸ் ஒரு 19,600 ஹவர்ஸ் ஃப்ளைட் ஹவர்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ளைட் ஹவர்ஸ்னால் எப்படி, நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னா 2000 ஃப்ளைட் ஹவர்ஸ் தான் நம்ம சுக்லா வச்சுருக்காரு. இப்போ போயிருக்கால ஸ்பேஸ்க்கு போனார்லையே, அந்த 4 பேர் செலக்ட் பண்ணிக்கால ககன்யான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூ மஸ்ட் ஹேவ் 2,000 ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைட். அதனால தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து அஸ்ட்ரோநாட் வர்றாங்க. இவர் 19,600. நெக்ஸ்ட் லைன் பாருங்க, 3,000 பீப்புள் அவுட் 450 ஃபெட்டல் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேட்டர் எல்லாம் இருந்து. நெக்ஸ்ட் கடைசியில் நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க கிளீன் ரிசர்ச் சென்டரில் போய் ஜாயின் பண்ணி. நெக்ஸ்ட் லைஃப். நெக்ஸ்ட் இந்த ஜெஃப் பெசோஸ். இந்த ஜெஃப் பெசோஸுங்க அமேசான் ஓனர். இவங்களை கூட்டிகிட்டு போனார் ஸ்பேஸுக்கு. இந்த 100 கிலோமீட்டர் 81 இயர்ஸில். ஸோ பாருங்க, அவரை விட ஜான் கிளீனை விட இந்த மாதிரி தான் பேச. ஸோ டாப் என்டூரன்ஸ் இஸ் லேடிஸ். நீங்கள் தான் கை தட்டணும். எல்லாரும் மற்றவங்க சேர்ந்து கை தட்டணும். ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கல ஓல்டஸ்ட் அஸ்ட்ரோநாட் who went to the space is a lady. இல்லை, ஏன்னா பேஷன்ஸ் அவங்களுக்கு தான் அதிகம். அது நம்மளுக்கே தெரியும். நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க தான் பேஷன்ஸ். நெக்ஸ்ட் இதான் அந்த ரூட்டு. அப்படி 80 கிலோமீட்டர் போயிட்டு அப்படி இறங்கிடுறது ஸ்பேஸ். நெக்ஸ்ட் அதான் அந்த ஸ்பேஸ் ஒரிஜினல் டிராயிங்கில் இருக்கட்டும். இந்த 4 பேரும் போனது இந்த இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ரைட். நெக்ஸ்ட் கோ ஃபாஸ்டர். ரைட். கோ ஃபாஸ்ட். ஸோ திஸ் இஸ் அ வேர்ல்டு ரெக்கார்ட். வேர்ல்டு ரெக்கார்ட்னா சிங்கிள் ஃப்ளைட்டில் அதிகமான நாள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை யார் மதந்தாங்க அப்படின்னா இவங்க தான். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராங்க் ரூபியோ. ரைட். ஃப்ராங்க் ரூபியோ. அடுத்தாப்புல லேடி வந்து கிறிஸ்டினா கோச். இவங்க தான் ஃபியூச்சர் லேடி. ஏன்னா திஸ் லேடி இஸ் கோயிங் டு பி மூன் அண்ட் மார்ஸ். 2026 ஜனவரி பிப்ரவரியில் இவங்க மூன் போகிறாங்க. த ஃபர்ஸ்ட் லேடி டு ரீச் மூன். இது வரைக்கும் மூணை பற்றி பேசியிருக்கோம். நிலவு பெண் அப்படிலாம் வர்ணிச்சிருக்கோம். ஆனால் எந்த பெண்ணும் நிலவுக்கு போனதில்லை. 12 ஆம்பளை லேடி ஜென்டர் தான் போயிருக்காங்க. 1969 போவாங்க. 1972 திரும்பினது. அதுக்கப்புறம் 50 வருஷம் 54 வருஷம் ஆகுது. யாருமே இந்த மூன் போல. அடுத்தாப்புல 26 Artemis 2 is they are going. That is the lady which is going to moon, going to orbit the moon and land on the moon is Christina Koch. Frank Rubio, right? You can see that Christina Koch. Becky Whitson. அடுத்தாப்புல நான் பேசணும் இல்லையா, ஆக்சின் டைரக்டர் Becky Whitson. Then Butch Williams and Sunita Williams. 286 because of the delay, because of the delay. Next. யார் இது இருப்பாங்க. இதுதான் முக்கியமானது.
அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்பேஸில் இருந்தவங்க யார் அப்படின்னா ஒரு லேடி தான், பெக்கி வில்சன் தான். 620 தான் ரெக்கார்ட். 695 days ரைட். செகண்ட் இஸ் சுனிதா வில்லியம்ஸ். அப்கோர்ஸ் விரும்பினாங்களோ விரும்பலையோ ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் விரும்பின மாதிரி ரொம்ப நாள் ஸ்பேஸில் இருந்தாங்க. சிஎஸ்பி இன் ஸ்பேஸ். சரி, அப்படியே அதான் டான் பிரமிட்ஸ் கேஸ் அண்ட் எவ்ரி திங் 524 64 days. ஸோ தீஸ் ஆர் ரெக்கார்ட். ஸோ திஸ் இஸ் த உமன் இன் ஸ்பேஸ். தே ஆர் வைஸ். உமன் இன் ஸ்பேஸ், WISE, they are wise. Right? Next. Not only that, Kapil, go fast. Go fast. Go fast. இதெல்லாம் பார்த்ததான் கடைசியா. ஓகே, கொஞ்சம் போங்க, முன்னாடி போங்க. ரைட். This is a teacher. Is a 7 people who died. ஃபர்ஸ்ட் இதுலேயே 2 லேடிஸ் போனாங்க ஸ்பேஸ் ஷட்டில். நெக்ஸ்ட் இஸ் அ டீச்சர். இஸ் a physics teacher. இஸ் a civilian. He want to STEM in space ப்ரோக்ராமுக்காக ஸ்பேஸ் போனோமா. நெக்ஸ்ட் 7. இவங்க 2 பேருமே லாரா கிளார்க், 2 பேருமே இறந்து போனது. நெக்ஸ்ட் 4 பேர் பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் நடத்துறாங்களா, அப்போ ஸ்பேஸ் நடத்துறாங்க. 4 பேர் லேடிஸ். நல்ல வேலை ஒன்றும் நடக்கல. இது ஃபர்ஸ்ட் பிளாக் பேடி இன் ஸ்பேஸ், மே ஜான்சன். நெக்ஸ்ட் ரைட். அது மாதிரி நெக்ஸ்ட் போயிட்டு இருங்க ஃபாஸ்டா. மே ஜான்சன். ரைட். கோ பேக். இந்த அம்மா வந்து நாட்டுக்குள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் பின்னாலேங்கிறப்பல இவங்க ஸ்பேஸுக்கும் போனாங்க, டீப் சீக்கும் போனது ரெக்கார்டு இவங்க தான். ஸோ 2 ஸ்பேஸ் அண்ட் சி 2 பை திஸ் லேடி. நெக்ஸ்ட் தி பெக்கி வில்சன். இவ்வளோ அட்வான்டேஜ் தி பெக்கி வில்சன். இவங்க தான் இருக்கிறதுலே மோர் ஓல்டஸ்ட் லேடி, ஆக்டிவ் அஸ்ட்ரோனாட் வேற. நெக்ஸ்ட் போயிடுங்க போது. ரைட். டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது அட்மினிஸ்ட்ரேஷன். எலின் கொலைன்ஸ் 4 ஸ்பேஸ். இது எலின் கொலைன்ஸ். ஓகே, கோ ஃபாஸ்ட். இது மாதிரி நிறைய ரெக்கார்ட் சொல்லலாம். ஒவ்வொன்றையும் ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் கப்பிள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மதர் டு ஸ்பேஸ். 2 குழந்தை பிறந்த பிறகு ஸ்பேஸ் போனவங்க இருக்காங்க. ஆனி ஃபிஷர். ஸோ இது மாதிரி நிறைய லேடிஸ் தான் நிறைய சான்ஸ் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே. ஸோ திஸ் வாட் இனி வரப்போகிற காலமும் அவங்க தான் நிறைய பேர் போக போகிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேஸில் இருக்குது. அதனால் உங்கள் பிள்ளைகளை ஏரோஸ்பேஸ் ISRO ஜாயின் பண்ண பாருங்கள். அனலாக் அஸ்ட்ரோனாட், லாட் ஆஃப் அஸ்ட்ரோனாட்டாக வேணும். லேடி அஸ்ட்ரோனாட் சார். ஏன்னா இலன் மஸ்க்லாம் ஒரு ஃப்ளைட்டுக்கு 100 பேர் வேணுங்கிறாரு. 100 அஸ்ட்ரோனாட் ஒரே சமயத்துக்கு கேட்குறது. இங்கே ஆக்டிவ் அஸ்ட்ரோனாட்டே உலகம் முழுவதும் 40 பேர் தான் இருக்காங்க. ஆக்டிவ் அஸ்ட்ரோனாட்னா இப்போ ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ரிட்டையர் ஆகல, அது மாதிரி இருக்காங்க. ஸோ இட் இஸ் மோர் நெசரி. ஸ்பேஸ் இஸ் த ஃபியூச்சர். ஸ்பேஸ் இஸ் த ஃபியூச்சர். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஸ்பேஸ். தேங்க்யூ. எனக்கு கொஸ்டின் சார். போனோம். பேசி பழக்கமாச்சு. இதெல்லாம் இது ஒண்ணுதான் சொத்து. இப்போதைக்கு வேற ஒண்ணும் இல்லை. பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா. நல்லா இருந்த அவர் தான் பதில். ஆடியன்ஸ் அவர் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் மூலம் முடிச்சிட்டாங்க. 3 அது வந்து எந்த அளவுக்கு பூமி வந்து இங்க இருக்க சொல்யூஷன் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்ரோச் போயிட்டு இருக்கு. எனக்கு அது ஒரு சந்தேகம். இல்ல ரைட். 3D கோமட் தானே சொல்றீங்க? கோமட் வந்து இல்ல நீங்க சொன்ன மாதிரி கோமட் வந்து அதோட டிஸ்டன்ஸ் தான் முக்கியம். நீங்க கோமட் வர்றது உண்மை, அது வேகமாக வர்றது உண்மை, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் வந்து அதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க வரும் அப்படின்னா. ஆனால் நமக்கு வந்து சந்திரன் கீழே வரணும். 4 கிலோமீட்டர்ல தான் நம்மளை வந்து சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் அது இட் இஸ் அவே, ஸ்டில் இஸ் மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவே. அதனால ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. மேலும் ஒரு கோமட் வந்து நம்ம மேலே மோதுறதுக்கு ப்ராபபிலிட்டி நம்ம நடந்து போகிறப்போ ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் விட ரொம்ப 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 கம்மி. அதில் நீ ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல கூட இறந்து போயிடலாம். ஆனால் கோமட் மோதி இது பண்ணுறதுக்கு பில்லியன் இன் ஒன். பூமியை தாண்டி ஒவ்வொரு கற்பனைகளையும் கொண்டே போகுது.
வழக்கமான ஒரு ஃபார்மா இல்லாம இதோட பாதை எல்லாமே ஒரு செயற்கை தரமா இருக்கு அப்படிங்கிறது அதோட இல்ல இல்ல இது ட்ரெஜெக்டரி பாருங்க. இது வந்து ட்ரெஜெக்டரின்னு சொல்லுவாங்க. இல்ல 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 ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம 26 சொல்லியிருக்காங்களா, பாப்போமே. நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்போம். அடுத்த டிசம்பர் 26 பேசலாம். ஒன்று அவ்வளோ இல்லை, டிஸ்டன்ஸ் தான் முக்கியம், வேற ஒன்று. அதோட இன்னொன்று பிளான், அதாவது எந்த ஆங்கிள் இருக்குன்னு எல்லாம் நேர்கோட்டில் இருக்கிறது இல்லை சார். நீங்க அஸ்ட்ரோநாட் ஆகுறதுக்கு ஸ்பேஸ் போகிறது, நான் இப்போ ஒரு 6-7 முறை நிறைய அஸ்ட்ரோநாட் டைப் இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்து அதை செலக்ட் ஆகி போகிறது, அதான் வந்து இப்போ ராகேஷ் சர்மா ஆகட்டும், சுக்லா ஆகட்டும், ஈவன் கல்பனா சாவ்லா எல்லாருமே ஆர்மியில் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணவங்க. ஏன்னா அவங்கள இந்த பேசிக் ட்ரைனிங் ஆல்ரெடி இருக்கும், நீ தனியாக கொடுக்க வேண்டாம். நான் சொன்ன ஃபிட்னஸ் ட்ரைனிங், அதனால வந்து அவங்க. இன்னொன்று வந்து ஸ்பேஸ், இந்த இது இருக்கு இல்லையா, இப்போ ஸ்பேஸ் ஷட்டில் இருந்தப்ப இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, அது வந்து ஸ்பேஸ் ஷட்டில் நீங்கள் பே பண்ணால் கூட்டு போவாங்க. 60 மில்லியன், நாட் அவ்வளோ பெரிய எக்ஸசைஸ்லாம் வேண்டியதில்லை. அது ஒன்று. இப்போ அதுக்கு பதிலாக தான் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு இலன் மாஸ்க்கு. அவருக்கு பண்ணுங்கன்னா அவர் அதோட சீப்பாக கூப்பிட்டு போகிறாங்கிறார் காம்படிஷனில். அது மாதிரி பே பண்ணி ஒரு இதில் போயிட்டு அப்படி வர்றது, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் தான் போகணும். இன்னொன்று வந்து 100 கிலோமீட்டர் போயிட்டு இறங்குறது, நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து சப் ஆர்பிட்டல்னு பேர். அது வந்து ஜெஃப் பெசோஸ் நடத்துறாரு. அதுலேயே இதே மாதிரி தான் பே பண்ணி 20 மில்லியன் கட்டினா போதும், போயிட்டு வரலாம். அங்கே போய் பண்ண, அவ்வளோதான். இது ஒரு நல்ல பிஸ்னஸ். 20 மில்லியன் இது பண்ணி போயிட்டு வர்றது ஒரு சீட்டுக்கு. 10 மினிட்ஸ் ட்ராவல், 10 மினிட்ஸ் இருப்பீங்க, அவ்வளோதான். அதில் மற்றதில் வந்து ஒரு 14 டேஸ் அது மாதிரி இருப்பீங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போவீங்க, திரும்பி வரலாம். ஸோ இதெல்லாம் இந்த மேட்டர் ஆஃப் மணி, ஒரு ட்ராவல் பேசஞ்சர் மாதிரி தான். யூ ஆர் கோயிங் டு பி பேசஞ்சர், நாட் அஸ்ட்ரோநாட். யூ ஆர் ஏ அஸ்ட்ரோநாட் பேலோடு, நீ ஒரு எடை, பயன்படு எடை மாதிரி, அவ்வளோதான். சொல்லுங்க சார். இல்ல இல்ல, ஸ்பேஸ்ல இறக்குறதுனா ஆர்பிட்ல இறக்குறது. ஆர்பிட்ல இருந்தவங்கள திருப்பி கொண்டாட முடியாது, அங்கேயே தான் ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு 2 பேர் தான் அது மாதிரி ஆனாங்க. ஒரு ரஷ்யனாமா ஒரு சில பேர் மோஸ்ட் இந்த ரீஎன்ட்ரி சமயத்தில் தான் இறந்து போவாங்க. திரும்பி வர்றப்ப அந்த ஏர்கிராஃப்ட் அந்த கைனடிக் எனர்ஜின்னு சொல்றாங்க இல்லையா, அதோட டெம்பரேச்சர் அதிகமாகி அதில் பேர்ன் பண்ணுறாங்க. ஒரு சமயம் 3 பேர் இறந்து போனாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கீழே இறங்கின பிறகு அது வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க, போய் கடலில் போய் விழுந்து ரெக்கவர் பண்ணுற பார்த்தா உள்ள பாடி தான் இருக்கு, டீகம்ப்ரஸ் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஹேட்ச் ஓப்பன் பண்ணல, ஒருத்தர் எப்படி பண்ணால் ஹேட்சை ஓப்பன் பண்ண பார்த்துருக்காரு, அந்த அந்த காயம் இருக்கு, அதுலேருந்து கண்டுபிடிச்சா அந்த ஹேட்ச் மில் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு, போயிடுச்சு. இன்னொன்று அப்போலோ 1ல இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கிரவுண்டில், அதுக்கு தான் அப்போலோ 1 பேர். 3 பேரும் செத்து போயிட்டாங்க. என்னன்னு கேட்டால் பியூர் ஆக்சிஜன் அட்மாஸ்பியர். ஆக்சிஜன் பியூராக இருந்தால் ரொம்ப டேஞ்சர், உடனே தீப்பற்றிடும். அதனால தான் கொஞ்சம் நைட்ரஜனை சேர்த்து விடணும். அப்போ தான் இப்போ நம்ம நைட்ரஜன் இருக்கிறனால தான் நம்மளாம் தீப்பத்தாமல் இருக்கும். ஆக்சிஜன் நைட்ரஜன் ஃபுல் ஆக்சிஜன் போச்சுன்னா நீங்கள் உடனே ஃபயர் ஆயிடுவீங்க. அதனால அது மாதிரி கீழே இருந்து போனாங்க. அப்புறம் அவங்க விடோலாம் சேர்ந்து போய் இது அப்போலோ 1ன்னு டிக்ளேர் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அப்போலோ 1 பட் நெவர் ஃபெயில், பட் இட் இஸ் ஃபயர்டு டவுன். 3 பேர் செத்து போனாங்க, திட்டிகிட்டே செத்து போனாங்க. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற டவருக்கு உள்ளே இருந்துகிட்டு இருக்கு, வி ஆர் இன் ஃபயர், வி ஆர் இன் ஃபயர்னு. அங்கே ரீச் ஆகல. அவர் சொன்னார், இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி 3க்கு போய் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுனாரு, இங்கேயே நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு. அது மாதிரி 3 பேர் இறந்து போனாங்க. 7-7-14 அது மேலே போயிட்டு திரும்புகிறப்ப தான். கல்பனா சாவ்லா ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, போகிறப்பயே ஒரு இது வந்து ஹிட் ஆயிடுச்சு, ஒரு ஃபோம் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஹிட் ஆகி ஒரு இடத்துல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. சொன்னாங்க அது பார்த்துக்கலான்ட்டு போயிட்டாங்க. திரும்பி வர்றப்ப அது ஹோல் தான் பெரிய இதாகி ஃபயர் ஆச்சு. அவாய்ட் பண்ணிக்கலாம். அது ஹோல் வந்து 14 நாள் கழிச்சு திரும்பி வர்றப்ப தான் அவங்க ஃபயர் ஆனாங்க. இன்னொன்று டேக் ஆஃப் ஆகிறப்பே ஃபயர் ஆகிடுச்சு. 14-7 பேர் சேர்ந்தது. இது மாதிரி தான் இறந்து போனது. இது மாதிரி 4 ஒரு 17 பேர் நம்ம இறந்து இருக்கு. இல்ல அதுக்கு என்ன ஒரு இருக்கு, தண்ணி வந்து ரொம்ப ரேர். இப்ப இந்த இது 20 ரூபாயா, 20 ரூபா இருக்குமா, 10 ரூபா. இதை ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு போனா இது வந்து 20,000 ரூபா சார்ஜ், 20,000 ரூபா. இது 10 ரூபா தாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கி நீங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் 400 கிலோமீட்டர் இருக்கு, இதை 10 ரூபாய்க்கு வாங்கி நம்ம ட்ரெயின்ல மதுரைக்கு போனா 10 ரூபா தான். இறங்கினா யாராவது 12 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா இது ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு போறேன்னா 20,000 ரூபா செலவாகும்.
ஒரு ரஷ்யாக்காரர் அப்படி தான் போனார். ஒரு டயனுக்குள்ள பேசலாம்ல, இல்லை கதை நிறைய இருக்காது தான் கேட்டேன். சொல்றேன், உண்மை கதையெல்லாம். தண்ணி வராது. தண்ணி கீழே வந்து கீழே டவுன் ஆகுது, டிராப் ஆஃப். நீங்க அழுதாலே கண்ணி வராது. ஏன் இந்த தண்ணி விடுங்க. ஆமா, இதுக்குள்ளாரியா வயிற்றுக்குள்ள. சரி, அது வந்து நம்ம ஒரு பம்ப் மாதிரி வச்சு உள்ள இது பண்ணாத. அதுக்காக ஒரு கப்பு, கிராவிட்டி கப்னு இருக்கு, அதுக்கு பேர் ஜீரோ கிராவிட்டி கப்னு. காஃபி கூட ஜீரோ கிராவிட்டி கப், அது ஒரு மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கும். அந்த கப்பை வச்சு படம் வச்சிருக்கேன், நான் காட்டுறேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கப் இருக்கு, அது மூலமா இது பண்ணலாம். அது சேர் கூட ஒரு கிராவிட்டி சேர்ன்னு இருக்கு. அந்த மாதிரி சேரை வச்சு தாய்லாந்துல வந்து ஏதோ ஒரு ஃபீவர்லாம் குணமாகலாம் அந்த சேர்ல படுத்தா. அந்த மாதிரி ஷேப் உள்ள சேர் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிராவிட்டி சேர்ன்னு இருக்கு. கிராவிட்டி தண்ணி வராது. இந்த இது பண்றது, தண்ணி வந்து ரொம்ப காஸ்ட்லி. தண்ணி வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதான் சொன்னேன், இதோட காஸ்ட் அப்படி அவ்வளோ ஆயிரும் கொண்டு வரப்ப. ஒரு அஸ்ட்ரோநாட் வந்து, காஸ்ட்ரோநாட் வந்து பிஸா ஆர்டர் பண்ணாரு. இங்கேருந்து பிஸா கொண்டு போய் கொடுத்தாங்க. பிஸா கட்டிட்டான். $1 மில்லியன் பணம் கட்டினாங்க. இந்த ஒரு பிஸாவை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு $60 பிஸாவை. எல்லாம் நடந்திருக்கு ஜாலியாக. ஆனால் இப்போ அங்கே எல்லாம் அங்கேயே இது பண்ணுறதுக்கு, பிளான்ட் க்ரோ பண்ணுறதுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் ஃபுட்னு செப்பரேட்டாக இருக்குது. இங்கே என்னென்னா, இது ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 400 கிலோமீட்டர் தான் இருக்குது. அடிக்கடி ராக்கெட் போயிட்டு வரணும். இதே 3 நாள் போக முடியாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். மார்ச்னா அங்கேயே போய் தான் பயிர் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு படத்தில் கூட பயிர் பண்ணார்ல, இறங்கி ஒரே பொட்டேட்டோவாக பயிர் பண்ணிட்டு இருப்பார் அவர். அது மாதிரி தண்ணி தான் ரொம்ப இதாக இருக்கு. சொல்லுங்க.